பரிசுத்த வேதாகமத்தின் நம்பகத்தன்மை. பரிசுத்த வேதாகமத்தை எழுதியவர் தேவனே. வேதாகமத்தின் ஆசிரியரும் தேவனே. மனுஷனுக்கு தாம் கூற விரும்பியதை தமது தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார். அவர்கள் மூலமாக எழுதியதோடு தேவனும் தமது விரல்களினால் எழுதினார். யாத்திராகமம் 31:18, 32:16. பரிசுத்த வேதாகமத்தில் 66 புஸ்தகங்கள் உள்ளன. இவை அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவரே ஏவி எழுதினார் என்பதற்கு என்ன ஆதாரம்? இவற்றிலுள்ள செய்தி தேவனுடைய செய்தி என்பதை எவ்வாறு நம்புவது? வேதாகமம் நம்பத்தகுந்த புத்தகமா? இதற்கு தெய்வீக அதிகாரமும் அங்கீகாரம் உள்ளதா என்றெல்லாம் பலவிதமான கேள்விகளை பலரும் கேட்கிறார்கள். ஆம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. தேவன் பேசிய வார்த்தைகளும் அவருடைய சிந்தனைகளும் வேதாகமத்தில் இடம் பெற்றுள்ளன. தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பரிசுத்த வேதாகமத்தை எழுதினார்கள். இதற்கு சான்றுகள்: பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தாங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சாட்சி பகருகிறார்கள். அவர்கள் கூறிய செய்தி தேவனுடைய செய்தி என்று அங்கீகரித்திருக்கிறார்கள். லூக்கா 1:70, அப்போஸ்தலர் 3:31, 2 பேதுரு 1:21. பரிசுத்த வேதாகமத்தில் 2500 தடவைகளுக்கு மேல் கர்த்தர் கூறுகிறார் என்னும் வார்த்தையை தீர்க்கதரிசிகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏசாயா 8:5, எரேமியா 2:2, எசேக்கியேல் 2:4. பரிசுத்த வேதாகமம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய ஆள் தத்துவம், ஊழியங்கள், செய்திகள் ஆகியவற்றை பற்றியுமே முக்கியமாக கூறுகிறது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் ஊழியத்தையும் பற்றி நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. அவை அனைத்தும் புதிய ஏற்பாட்டு நூல்களில் நிறைவேறியுள்ளன. இயேசு கிறிஸ்து தாமே தாம் பிதாவால் அனுப்பப்பட்டவர் என்று சாட்சி பகர்ந்தார். யோவான் 8:42, 7:16, 17:8. தமது ஊழியத்தை உறுதி செய்யும் வண்ணமாக இயேசு கிறிஸ்து ஏராளமான அற்புதங்களை செய்தார். அப்போஸ்தலர் 10:38. இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக கூறியுள்ள பல காரியங்கள் ஏற்கனவே நிறைவேறியுள்ளன. மற்றவை விரைவில் நிறைவேறும். பழைய ஏற்பாடு தேவனுடைய வார்த்தை என்றும் அதற்கு தெய்வீக அங்கீகாரமும் அதிகாரமும் உள்ளது என்றும் இயேசு கிறிஸ்து அங்கீகரித்திருக்கிறார். மத்தேயு 5:17-18, 8:17, 12:40, 42. லூக்கா 24:44, யோவான் 5:39. பரிசுத்த வேதாகமம் அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தையும் அங்கீகரித்திருக்கிறது. அவர்கள் தெய்வீக வல்லமையினால் ஊழியம் செய்ததாக வேதாகமம் கூறுகிறது. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தேவன் அவர்களுடைய ஊழியங்களை அங்கீகரித்தார். மார்க்கு 16:15-20 வரையிலும், அப்போஸ்தலர் 2:41-46 வரையிலும், 5:1-15 வரையிலும், எபிரேயர் 2:1-4 வரையிலும் உள்ள வசனங்கள். அப்போஸ்தலர்கள் தாங்கள் எழுதிய நூல்கள் அனைத்திலும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை உறுதி செய்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் சுமார் 250 தடவைகள் நேரடியாக மேற்கோளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. 850 தடவைகளுக்கு மேல் பழைய ஏற்பாட்டின் வசன கருத்துக்கள் புதிய ஏற்பாட்டில் இடம் பெற்றுள்ளன. எஸ்தர், எஸ்ரா, நெகேமியா, பிரசங்கி, உன்னத பாட்டு ஆகிய பழைய ஏற்பாட்டு நூல்களை தவிர மற்ற நூல்கள் அனைத்தையும் புதிய ஏற்பாடு மேற்கோளாகவும் கருத்துக்கோளாகவும் பயன்படுத்தியிருக்கிறது.